ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி இருந்தது. அதாவது தலை படத்தை பாத்தீங்கன்னா நிறைய படத்துல பாத்திருப்போம். அதெல்லாம் ஒரு 5 படத்தை ஒரு நினைவுபடுத்துற மாதிரி கொண்டு வந்தாங்க. எங்களுக்கே பர்சனலா பிடிச்சிருந்தது. கண்டிப்பா அஜித் ஃபேன்ஸை கையில பிடிக்க முடியாது. ஏன்னா ஹாஃப் ஆஃப் தி மூவி நாங்க உட்கார்ந்தே பார்க்கல, எல்லாருமே நின்னுட்டு பார்த்தோம். சோ அந்த அளவுக்கு நாங்க என்ஜாய் பண்ணோம். அண்ட் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அஸ் அஜித் ஃபேனா எங்களுக்கு we are happy. வேற மாதிரி இதுதான், உட்காரவே முடியல. எங்க தலை கேட்ட மாதிரி வைபா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அல்டிமேட் ஸ்டார் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபேன்ஸுக்கு ட்ரீட் எப்படி கொடுக்கணும்னு ஆதி கரெக்டா ஒர்க் பண்ணிருக்காரு. அதாவது விண்டேஜ் லுக்ல லாஸ்டிங், அதாவது செகண்ட் ஹாஃப் வந்துட்டு வேற லெவல் தரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சுமாரா அப்படியே ஸ்லோவா ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதைலாம் சொல்ல ட்ரை பண்ணாரு. செகண்ட் ஹாஃப் வந்து கதைலாம் வேணாம், ஃபுல்லா ஃபேன்ஸுக்கு ட்ரீட் கொடுத்துடலாம். நான் வந்து தலைமைப்பேன், ஆனா வந்து தலைப்பாடா மாறி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரா இருந்தது. ஸ்கிரீன் பிளே தாண்டி அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து என்ன வச்சுக்கா டேக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது சென்டியா முடிக்க போறாங்க அப்படின்னு யோசிக்கும் டக்குன்னு திரும்பி ஒரு மாசம் வச்சு ஒரு செம்ம எண்டிங். அப்படியே எல்லாரும் ஒரு ஸ்கிரீன் விட்டு இன்னொரு ஸ்கிரீன் வந்து டான்ஸ் ஆடிட்டுலாம் வராங்க. ஜாலியா இருக்கு. தியேட்டர்ல வந்து நம்ம ஃபேன்ஸ் உட்காரவே விடல, டைரக்டர் அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. ஆமா, தரமான சம்பவம் பண்ணிருக்காரு. கம்ப்ளீட் பேக்கேஜ் இது எல்லாருக்குமே பிடிக்கும். he utilized him very well. அதுதான் சொல்லுவான். தளபதியோட டைலாக் ஒண்ணு தல வாய்ஸ்ல கேட்டோம். ஆமா, அது ரொம்ப நல்லா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. சோ அது பாக்குறதுக்கு நல்லா இருந்தது, ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. அருமையான படம், மாசா இருந்தது, எல்லாமே சூப்பர் டாப் கிளாஸ். சிம்ரனுடைய பழைய லவ் ஸ்டோரி காட்டுற மாதிரி, அப்புறம் திரிஷாவுடைய பாட்டு கூட நல்லா கொண்டு போயிருக்காங்க. கேங்ஸ்டார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்புல நல்லா காட்டிருக்காங்க. அஜித் சார் ரொம்ப பெரிய ட்ரீட். ஆதிக் சார் நான் படம் ஃபுல்லா நான் ஆதிக் சார் பத்தி யோசிச்சு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வீடியோ ரீச் ஆச்சு, நேர்ல அவரே நான் பார்த்துட்டு தெய்வம் ஒரு சத்தியமா ஒரு 10 படம் லைனா வச்சு கொடுத்தாருன்னா அவ்வளவுதான், மறுபடியும் பேக் டு ஃபார்ம் தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் ஷோ போறேன், இன்னைக்கே 4 ஷோ லைனா புக் பண்ணிட்டேன். உண்மையிலே ரொம்ப ஹாப்பி, கண்ணு கலங்கல. அது ஒண்ணுதான், வெரி வெரி ஹாப்பி. ஆதிக் சார் தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். ரொம்ப எங்களோட கனவெல்லாம் நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. இந்த மொமெண்ட் இந்த வருஷம் இது ஒரு பிளாக் பஸ்டர் படம். கண்டிப்பா பிளாக் பஸ்டர், என்டர்டைன்மெண்ட் கேரண்டிட், ஃபன் கேரண்டிட். மியூசிக் வேற லெவல் தான். அனிருத் அந்த ஆளுமாட்டோல ஒரு பிட் வச்சிருக்காங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்து. அனிருத் ஃபுல்லா இருந்தது இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஆனா ஜிஜியும் சூப்பரா பண்ணிருக்கு. ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தலை வந்து இதுல ஒரு 10 வாட்டி வாக் பண்ணிருப்பாரு. ஒரு வாக் பண்ணி ஒரு வேவ்ஸ் அதிகமாகுதுன்னா அது தலையாலதான் முடியுன்றத இதுல காட்டிருக்காங்க. நல்ல ஒரு ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம். இது என்னன்னா ஒரு பையன் ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பான், இதை வந்து மீட்டெடுக்கிற மாதிரி ஒரு குடும்ப நலனுக்காக பழைய நினைவுல ரெட் டிராகன் காட் பிளஸ் யூ அப்படிலாம் ஒரு வேவ்ஸ் வர்ற மாதிரிலாம் அவரு டயலாக் பேசினாலே ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் அவரு ரசிகர்லாம் நல்லா சிறப்பா கொண்டாடுற மாதிரி தான் இருக்கு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. நம்மள அந்த விண்டேஜ் ஃபீலிங்கே கூட்டிட்டு போயிருக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஹையா தான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு அந்த மாதிரி தோணலங்க. இட்ஸ் கம்ப்ளீட் அஜித் மூவி. அண்ட் ஆதிக் வந்து தரமான ஃபேன் பாய் சம்பவம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா விண்டேஜ் நிறைய எடுத்துட்டு போறதுனால நம்மளுக்கு அந்த பாஸ்ட், அந்த நம்ம சைல்ட்ஹுட்ல பார்த்தது நிறைய விஷயம் வந்து நல்லா நம்மளுக்கு இது பண்ண முடியுது. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது வேற மாதிரி படம், வேற மாதிரி சம்பவம் அஜித்காக செஞ்சிருக்காங்க. த்ரிஷா அவங்களோட மொமெண்ட் நல்லா இருந்துச்சுங்களா, இல்ல சிம்ரன் அவங்களோட? சிம்ரன் வேற லெவல்ல இருந்ததுங்க. மாஸ் என்ட்ரி அவங்க 2 பேரோட அந்த அந்த ரொம்ப கம்மியான சீன்ஸ், பட் we will enjoy அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ஜிவி பிரகாஷ் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் as usual அவர் he has done his job well. இந்த படத்துல நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமா, கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். என்னன்னா அஜித் வந்து கொஞ்சம் சட்டலா நடிச்சா சட்டலாவே நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ எங்களுக்காக வந்து நல்ல ஒரு படம் பண்ணிருக்காரு. சோ அப்படி அது ஒரே ஒரு சீன் மட்டும்தான் இருக்குது, பட் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உண்மையில சொல்றா துணிவுக்கு பார்த்தா தலா இது வந்து எப்படி சொல்றது, துணியில ஒரு 100 மடை கிட்ட அந்த மாதிரி தலா வரா போல. அது வெடி வரா போல உள்ள அமைதியா இருக்கு. அம்மால காட்டு உயர்ந்த பசங்க உள்ள வராரு, தம்பி உட்காருப்பாங்க. அம்மால உட்கார கிடையாது, அடிதான் தடி கிளம்பிட்டாரு. அந்த மாதிரி படமே முடிஞ்சிட்டு சும்மா போட்டி காட்டுற தலை இந்த கார இந்த கார அடிதான் அதுக்கு உண்மையா வேர்டே இல்ல சொல்றது. அந்த மாதிரி தெரிவிக்கிறாங்க.
புரியல சூப்பர் தலை எல்லாமே வேற லெவல் தலை அர்ஜுன் உண்மையா டபுள் ஆக்ஷன் வேற லெவல பண்ணிடுறாரு அந்த ஒத்தாருப்பா பாட்டு சிம்ரன் தலைதான் தலா உண்மையா எனக்கு எப்படி சொல்லுது உண்மையா கண்ணீரே வந்துச்சு தலா சிரிப்பானு எவனா பார்த்தானு செல்லுல பார்த்த சிரிப்பானு ஏடா பார்த்தாச்சு கண்ணீர் வந்துச்சு உண்மையா தலைய பாக்குறா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் நான் சொல்லுவாங்க எல்லாரும் ஒத்த நேரம் தொப்பை போட்டுன்னு உமால தாத்தா மாரி பரவாயில்ல ஒத்த வரையிடுறா உங்களுக்கு நச்சுன்னு தான் வந்து குட்டை அதான் உண்மையா பாக்குற ஒரு சீனா உமால திடீர்னு பார்த்த திடீர்னு பார்த்த மகாத்தா திடீர்னு தலை ஒரு சீனும் ஆனா ரெஸ்டே கிடையாது ஒரு சீன் உட்காரலான ஒத்த கூட திடீர்னு உட்காந்து படம் பார்த்தல எல்லாம் நின்று படம் பார்த்தல அந்த அளவுக்கு ஒரு எனக்கு வந்து தலை படம் உண்மையில எல்லாமே தலை ஒண்ணு கூட இந்த சீனடா இப்படி அப்படியே சொல்ற மாதிரி ஒரு சீனை இப்படி பார்த்தா தலை கோட் சுட்டு போன அந்த இப்படி பார்த்தா சின்ன வயசு வர தலை எல்லாம் கெட்டமா வேற லெவலு செம்ம ஆக்டிங் ஒரு பாயிண்ட் விட ஒரு புள்ளி விட எல்லாம் 100க்கு ஒரு புள்ளி விட கம்மியா உள்ள தலை ஃபைட் ஆயிருக்கா டான்ஸ் ஆயிருக்கா எல்லாம் சரியான கதை தலை ஒண்ணுமே ஒரு ட்விஸ்ட் ஒரு கதை